ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநராக இருந்த ஏடிஜிபி அருணை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அவரை ஊனமாஞ்சேரியில் செயல்பட்டு வரும் போலீஸ் அகாடமியின் இயக்குநராக அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் சென்னை காவல் ஆணையராக பொறுப்பு வகித்த அருண் சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் அவரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். பிறகு தாவேகா ஆட்சிக்கு வந்த பின்னர் அருணுக்கு கடந்த மே மாதம் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டார். அவருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டது குறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களை பதிவு செய்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அருண் பொறுப்பேற்ற பிறகு அதிரடியாக சார் பதிவாளர் அலுவலகங்கள், வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், மாநகராட்சி மண்டல அலுவலகங்கள் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை நடத்தி பணத்தை கைப்பற்றினர். மேலும் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்காக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் வேலுவுக்கு சமன் அனுப்பப்பட்டது. ஆனால் அவர் மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூர் சென்று விட்டார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் ஆய்வாளர் விமலா சஸ்பெண்ட் செய்யப்பட்டதும் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் அருண் உத்தரவு உள்நோக்கம் கொண்டது என தெரிவித்ததும் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்த நிலையில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரும் ஏடிஜிபியாக இருக்கும் அருணை தமிழக அரசு இடமாற்றம் செய்துள்ளது. இயக்குனர் பொறுப்பை அதே பிரிவில் பணியாற்றி வரும் ஐஜி மகேஸ்வரி கூடுதலாக கவனிக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது.